நேத்து வந்து சாட்டர்டே எபிசோடுக்கு போனவங்க, டைரக்ட்டா போனவங்க வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ வெளியிட்டிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஜெஃப்ரியோட எவிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணல. எல்லாருக்குமே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து அன்ஷிதாவோட எவிக்ஷன் தான். அதுக்கப்புறமா தான் ஜெஃப்ரியோட எவிக்ஷன மாத்துனாங்க. அதாவது ஜெஃப்ரி சாட்டர்டேயும், அன்ஷிதா சண்டேயும் மாதிரி மாத்திருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து விஜய் சேதுபதி சார் பேசிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி கிட்ட ஏதோ கேட்டிருக்காங்க. அவர் வந்துட்டு ரொம்ப ரூடா ஜாக்லின் கிட்ட பேசியிருக்காங்க. அதாவது ஜாக்லினோட அம்மாவோட வளர்ப்பு சரியில்லை, ஜாக்லினோட ரொம்ப பாசம் காட்டி நடிக்கிறாங்கங்கிற மாதிரியோ, இல்லை அம்மா பாசம் அக்கா பாசம் ரொம்ப உருகுறாங்கங்கிற மாதிரி ரொம்ப ஏதோ தப்பாக பேசியிருக்காங்க ஜாக்லினை பற்றி ஜெஃப்ரி. ஸோ இதை பேசினோடனே ஹோஸ்ட் வந்துட்டு, அதாவது விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அப்படி பேசுறது தப்புங்கிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு போல இருக்கு. அப்போ ஜெஃப்ரியோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப டிஸ்மிசிவாக இருந்திருக்கு. ரொம்ப ஒரு விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் ஜெஃப்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் டீம் டிசைட் பண்ணி இமீடியட்டாக ஜெஃப்ரியை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா ஜெஃப்ரி வந்து ஆக்சுவலாக நேற்று செகண்ட் எபிசோடில் தான் வந்துட்டு, அதாவது சண்டே எபிசோடில் தான் வந்து ஜெஃப்ரி எவிக்ட் ஆகிற மாதிரியும், நேற்று எபிசோடில் வந்துட்டு அன்ஷிதா எஃபெக்ட் ஆகிற மாதிரியும் தான் வந்து ஆக்சுவல் பிளான், விஜய் டிவியோட பிளான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு வந்து கிளாப்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அவங்க கிளாப்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க ஃபேன்ஸ் கிட்ட. என்ன எனக்கு கிளாப்ஸ் பண்ண மாட்டிங்களாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் பயங்கரமாக கிளாப் பண்ணியிருக்காங்க அவங்க இப்படி கேட்டவுடனே. அதையும் டோட்டலாக எடிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராணுவ வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு ஒரு ½ hour கிட்ட பேசியிருக்காரு போல இருக்கு. அது ரொம்ப நேரம் அது என்னன்னு ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து முத்து மஞ்சரி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதையும் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க இந்த இதில். ஸோ இந்த மாதிரி எடிட்டர்ஸ் வந்து எதுக்கு இப்படி எடிட் பண்ணுறாங்க, இல்லை உண்மையிலே டைம் 2 hours பத்தாததுனால வந்து அவங்க எடிட் பண்ணுறாங்களா, இல்லை பர்பஸாக வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக வந்து வீக்கெண்ட் எபிசோட் வந்து ரொம்ப லாங்காக போகுது, அதனால் இந்த ட்ரிவியல் இஷ்யூஸ் எல்லாம் அதனால் எடிட் பண்ணாங்களா தெரியாது. பட் ஜெஃப்ரி வந்து இப்படி ஜாக்கை பற்றி பேசுகிறதும் தப்பு, ஹோஸ்ட் கிட்ட டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறது அதை விட தப்பு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்கள நேற்றுக்கே எலிமினேட் பண்ணது நல்ல விஷயம் தான் பிபி டீம் பண்ணது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.